அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது அளவீட்டு கருவிகள். ஸோ இது வந்து 5th யூனிட்டில் நமக்கு இருக்குது. ஸோ இதில் நம்ம அளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே அளவீட்டு கருவிகள் அல்லது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரூல்ன்றது நம்ம ஸ்கேல் இருக்குல்ல, அடி ஸ்கேல். ஸோ அதே மாதிரி உள்ளது தான் ஸ்டீல் ரூல். அரை அடியில் ஒரு அடியில் நமக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். உட்டனில் இருக்கும், பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸ்டீல் ரூல்ன்றது ஸ்டீலில் இருக்கிறது, ரைட்டா? ஸ்டீலில் செய்யப்பட்டதுனால அது ஸ்டீல் ரூல்னு சொல்கிறோம். ரெண்டாவது காலிப்பர்ஸ். இந்த காலிப்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 3 வகையான அளவுகள், 3 வகையான வகைகள் நமக்கு அதில் இருக்குது. ஸோ இது எப்படி அப்படின்னா மெஷர் பண்ணுறது ஸ்கேலை வச்சு இந்த காலிப்பரை யூஸ் பண்ணி நமக்கு மெஷரிங்கை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதில் உட்புற அளவுகள் அளக்கிறதுக்கு இன்சைடு காலிப்பரும், வெளிப்புற அளவுகள் அளக்கிறதுக்கு அவுட் சைடு காலிப்பரும் பயன்படுத்தப்படுது. இந்த ஜென்னி காலிப்பர் அப்படின்றது அளவுகளை வந்து சரியான முறையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீலர் கேஜ். இந்த ஃபீலர் கேஜ்ன்றது என்ன அப்படின்னா இது ஒரு வகையான அளவீட்டு கருவி. இது வந்து ஒரு சிலிண்டர், பிஸ்டன், இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிளியரன்ஸ் அந்த மாதிரி அளவுகளை அளக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிச்சு ஸ்க்ரூ கேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு த்ரெட்டு, அதாவது மரம் நம்ம சொல்லுவோம்ல, போல்ட்டில் அந்த ஸ்க்ரூலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கல்ல. ஸோ அந்த மரையோட அளவு, பிச்சு அளவு எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த பிச் கேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெர்னியர் காலிப்பர். ஸோ இந்த வெர்னியர் காலிப்பரை பயன்படுத்தி உட்புற அளவுகள், வெளிப்புற அளவுகள், ஆழம், ஒரு துளையோட ஆழம், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம அளக்கலாம். அடுத்து டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர். ஸோ இந்த டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பருக்கும் வெர்னியர் காலிப்பருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வெர்னியர் காலிப்பரில் நம்ம அளந்து அளவுகளை நம்ம தான் பார்த்து எழுதணும், கண்டுபிடிக்கணும் என்னன்ட்டு. பட் டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பரில் நம்ம வச்சு மெஷர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிட்டலில் அதில் தெரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெர்னியர் ஹைட் கேஜ். உயரமான பகுதிகள், அந்த பொருட்களோட உயரத்தை அளக்கிறதுக்காக அண்ட் மார்க்கிங், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த வெர்னியர் ஹைட் கேஜஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து மைக்ரோமீட்டர். ஒரு பொருளோட உருளை வடிவமாக இருக்கக்கூடிய பொருளோட டயாமீட்டர், அந்த வெளிப்புற அளவுகள் அளக்கிறதுக்கு இந்த மைக்ரோமீட்டர் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மைக்ரோமீட்டர்ன்றது என்னென்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்லையோ இல்லை இங்கே ஃபஸ்ட் இயர்லேயோ படிச்சிருக்கலாம். திருகு அளவி அப்படின்ற சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஸோ அதுதான் இந்த மைக்ரோமீட்டர் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா இன்சைட் மைக்ரோமீட்டர். உட்புற அளவுகள் நமக்கு அளக்கிறதுக்கு இந்த இன்சைட் மைக்ரோமீட்டரை பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா த்ரெட் மைக்ரோமீட்டர். இந்த த்ரெட் மைக்ரோமீட்டர் அப்படின்றது த்ரெட்டு, மரை, அந்த மரை நம்ம சொன்னோம்ல, ஸோ அதே மாதிரி உள்ளது தான். இந்த த்ரெட்டு நம்ம இதிலெல்லாம் போட்டிருப்போம்ல, ஸ்க்ரூவில், போல்ட்லாம், அந்த த்ரெட்டோட அளவுகளை அளக்கிறதுக்கு இந்த த்ரெட்டு மைக்ரோமீட்டரை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்து அதே மாதிரி ஸ்லிப் கேஜஸ். இந்த ஸ்லிப் கேஜஸ் எப்படி அப்படின்னா அளவுகளை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பிளேட்டுகளை கொண்டது தான் இந்த ஸ்லிப் கேஜஸ். இது மெயினாக கம்பேரேட்டர்ஸ் இந்த மாதிரி இதில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சைன் பார். இந்த சைன் பார் அப்படின்றது என்ன அப்படின்னா பொருளோட சரிவான பரப்பு, ஒரு பொருளில் சாய்வான பரப்பு அப்படி இருக்குது அப்படின்னா அந்த சாய்வான பரப்போட கோணம் எவ்வளவு, அது எந்த அளவில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது சைன் பார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல ஸ்டீல் ரூல். ஓகே, இந்த ஸ்டீல் ரூல்ன்றது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டீலால் செய்யப்பட்டு, துருப்பிடிக்காத ஸ்டீலால் தயார் செய்யப்பட்ட ஸ்டீல் ரூலானது நமக்கு நீண்ட நாள் உழைக்கும். இது 15 சென்டிமீட்டர் நீளம், 2 சென்டிமீட்டர் அகலம் கொண்டது, அல்லது 30 சென்டிமீட்டர் நீளம், 3 சென்டிமீட்டர் அகலம் கொண்டது அப்படின்னு 2 வகையில் ஸ்டீல் ரூல் நமக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது. இந்த ரெண்டுலேயுமே நீளமான பகுதிகள் 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பகுதியில் மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டர்லேயும் மற்றொரு பகுதியில் இன்ச்சஸ்லேயும் அளவுகளானது குறிக்கப்பட்டிருக்கும். இது ரெண்டுமே நமக்கு மெஷரிங், அளக்கிறதுக்காக நமக்கு பயன்படுது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காலிப்பர்ஸ். இந்த காலிப்பரில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இன்சைட் காலிப்பர், அவுட் சைட் காலிப்பர் அண்ட் ஜென்னி காலிப்பர்ட்டு 3 வகையான காலிப்பர் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த 3 வகையான காலிப்பரில் பயன்பாடு நமக்கு அடுத்தடுத்து கீழே நம்ம கொடுத்துருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ இதில் அவுட் சைட் காலிப்பர் வந்து வெளிப்புற அளவுகளை அளப்பதற்கு, இன்சைட் காலிப்பர் வந்து உட்புற அளவுகளை அளப்பதற்கு, ஜென்னி காலிப்பர் வந்து அளவுகளை துல்லியமாக ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்கு அப்படின்ட்டு 3 வகையாக இந்த காலிப்பர்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதில் முதல்ல நமக்கு இன்சைட் காலிப்பர். ஸோ இந்த இன்சைட் காலிப்பர் அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா இன்சைட் காலிப்பர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, படம் பார்க்குறீங்க.
ஸோ இந்த இன்சைட் காலிப்பர் நேரான 2 வெளிப்புறமாக வளைந்த கால்களை கொண்டிருக்கும். ஹோல்ஸு, சாஃப்ட்டு, பேரலல் சர்ஃபேஸ் இதில் இன்னர் அளவுகள் உட்புற அளவுகளை அளக்கிறதுக்கு இந்த இன்சைட் காலிப்பர் பயன்படுது. ஸ்ப்ரிங் காலிப்பர்களை கொண்டு அளவுகளை மிக துல்லியமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க, இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் படம் கொடுத்துருக்கு காலிப்பர் எப்படி இருக்குன்றது, வலது பக்கம் அந்த காலிப்பரில் எப்படி உட்புற அளவு அளக்குறோன்றது காட்டப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைட் காலிப்பர். இந்த அவுட் சைட் காலிப்பரானது வளைவான உட்புறமாக வளைந்த 2 கால்களை கொண்டிருக்கும். இது ஸ்கேலோட உதவியோட திக்னஸ் மற்றும் டயாமீட்டர் போன்ற வெளிப்புற அளவுகளை அளப்பதற்கு பயன்படுது. மேல்புறத்தில் ஒரு ஹிஞ்ச் மூலமாக இது 2 கால்களும் இணைத்து பொருத்தப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ஜெனி காலிப்பர் நம்ம ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து அளவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபீலர் கேஜ். இது எக்கால் செய்யப்பட்ட மெல்லிய பளபளப்பான சுமார் 100 மில்லிமீட்டர் நீளமுள்ள தகடுகள் ஆகும். ஸோ இதோட வடிவம் படத்தில் காட்டப்பட்டிருக்கு. இது 0.01 மில்லிமீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர் வரையே படிப்படியாக தடிமனில் அளவுகள் கூடிக்கொண்டே போகிற மாதிரி சின்ன சின்ன ஸ்டீல் பிளேட், அந்த எகலான பிளேட்டை நம்ம சொல்கிறோம். இது ஒரு உரைக்குள்ளே நமக்கு மடக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அது விரித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஃபீலர் கேஜை உபயோகித்து 2 அருகருகே அமைந்த 2 தளங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியை நம்ம கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக பிஸ்டனுக்கும் சிலிண்டருக்கும் இடைப்பட்ட அந்த சுவர் இடைவெளியை எவ்வளோ இருக்குன்றதை இதன் மூலமாக அளக்கலாம். ஸோ அந்த இடைவெளியில் ஒவ்வொரு ஃபீலர் கேஜையும் நம்ம செருகி பார்த்தோம்னா சரியான அளவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அழுத்தம் கொடுத்து நுழையிற மாதிரியோ அல்லது ஈஸியாக நுழையிற மாதிரியோ இல்லாத ஒரு ஃபீலர் கேஜ் அளவு இந்த இடைவெளியோட சரியான அளவாக நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இந்த ஃபீலர் கேஜால் சில பயன்கள், என்னென்ன பயன்கள் சில இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்னா, இயந்திரங்களில் டூல் மற்றும் ஒர்க் பீஸுக்கு இடையே உள்ள இடைவெளியை கண்டுபிடிக்க இது பயன்படுது. அடுத்து ஆட்டோமொபைல் ஸ்பார்க் ப்ளக், அதில் இடைவெளியை சரியான அளவு அமைக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்து பிஸ்டன் மற்றும் சிலிண்டருக்கு இடையே கிளியரன்ஸை அளக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இயந்திரங்களில் கைடு மற்றும் கைடுவேக்கு இடையே உள்ள கிளியரன்ஸ் அளக்கிறதுக்கு இது பயன்படுது. ஸோ இது எல்லாமே இந்த ஃபீலர் கேஜோட மெயின் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிட்ச் ஸ்க்ரூ கேஜ். இந்த பிட்ச் ஸ்க்ரூ கேஜுன்றது ஒரு மரையோட பிட்ச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுது. ஒரு த்ரெட்டில் நமக்கு பிட்ச்சு எவ்வளோ இருப்பதை விரைவாக தெரிந்து கொள்வதற்காக இந்த பிட்ச் ஸ்க்ரூ கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. பிட்ச் ஸ்க்ரூ கேஜில் வெவ்வேறு பிட்ச்சு அளவுகள் கொண்ட த்ரெட்டை அளப்பதற்கு வெவ்வேறு பிட்ச் அளவுகளை கொண்ட கேஜஸ் நமக்கு பயன்படுத்தப்படுது. பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க 2 சைடும் பிளேடாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒவ்வொன்றிலையும் அந்த முன்னாடி நெல்லியாக இருக்கிறது தான் அந்த நமக்கு என்னது அந்த த்ரெட்டு அளவுகளுக்குள்ளே அந்த நெல்லிலையாக அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு த்ரெட்டில் எவ்வளோ பிட்ச் இருக்குதுன்னு சோதிக்கணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பிளேடாக அதன் மேலே அந்த மரைக்கு மேலே வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது எந்த இதில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த மரையோட சரியாக பொருந்துதோ அதுதான் அந்த த்ரெட்டோட சரியான அளவு, பிட்ச் அளவு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பிட்ச் ஸ்க்ரூ கேஜானது நமக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெர்னியர் காலிப்பர். ஸோ இந்த வெர்னியர் காலிப்பர் படம் நமக்கு காட்டப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபிக்ஸ்டு ஜா இருக்குது இடது பக்கம், வலது பக்கம் மூவபிள் ஜா அப்படின்றது இருக்குது. அந்த மூவபிள் ஜா அந்த ஸ்கேல் மேலே நமக்கு இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு நகரக்கூடிய வகை இது, ரைட்டா. மேலே அதே மாதிரி ஃபிக்ஸ்டு ஜா நமக்கு இன்டர்னல் மெஷரிங்க்கு இருக்குது. அதே மாதிரி வலது பக்கம் மூவபிள் ஜா இருக்குது, ரைட். ஸோ கீழே உள்ளது பகுதி எக்ஸ்டர்னல் மெஷர்மெண்ட், வெளிப்புற அளவுகள் அளக்கிறதுக்கு. மேலே உள்ள பகுதி கொம்பு மாதிரி இருக்கிற பகுதி உட்புற அளவுகளை அளக்கிறதுக்கு. பின்னாடி இருக்குது பார்த்திங்களா ஒரு குச்சி மாதிரி ரைட் சைடில் வெளியே, அது டெப்த்து, ஆழத்தை அளக்கிறதுக்கு, ரைட்டா. ஸோ இந்த வெர்னியர் காலிப்பரில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு ஸ்லைடிங் யூனிட் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு லாக்கிங் ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூ மூலமாக அந்த ஸ்லைடிங் யூனிட்டை எந்த இடத்துலையும் நகர்த்தி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்க்ரூக்கு கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுவோம். அதை அந்த மேலே நடுவில் இருக்கக்கூடியது நமக்கு மெயின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இதுக்கு ரைட் சைடில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் ஸ்க்ரூ இருக்குது. அந்த லாக் ஸ்க்ரூ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த லாக் ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா சரியான முறையில் நம்ம அளவுகளை அளக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து இதுதான் இந்த வெர்னியர் காலிப்பரோட அமைப்பு.
ஸோ இது எப்படி என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் டீட்டெயிலாக. வெர்னியர் காலிப்பரை உபயோகித்து நீளம், அகலம் மற்றும் புறவிட்டம், அகவிட்டம், ஆழம் போன்ற அளவுகளை அளக்கலாம். 0.02 மில்லிமீட்டர் துல்லியத்திற்கு நம்மளால் ஈஸியாக இதை பயன்படுத்தி அளக்க முடியும். ஸோ இந்த அமைப்பானது இந்த படத்தில் நமக்கு காட்டப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஃபிக்ஸு ஜாவுடன் கூடிய ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேமில் மில்லிமீட்டர் அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். இது மெயின் ஸ்கேல் அப்படின்றது அழைக்கப்படுது. இதுக்கு மேலே ஒரு ஸ்லைடிங் ஜா இருக்குது. இந்த வெர்னியர் ஸ்கேல் உள்ளது. இதில் தான் இந்த ஜாவில் தான் வெர்னியர் ஸ்கேல் நமக்கு இருக்குது. இந்த ஃப்ரேமில் இது வந்து இணைஞ்சி நமக்கு இருக்கும். தேவையான இடத்துல இதை ஃப்ரேம் மேலேயே நகர்த்தி, அந்த மெயின் ஸ்கேல் மேலே நகர்த்தி நம்மளால் லாக் செய்ய முடியும். 2 ஜாக்களுக்கும் நமக்கு கத்திமுனை முகங்கள் கொண்டுள்ளன. கத்திமுனைனா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு உள்ளது. நகரும் ஸ்லைடுடன் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளாம்பும் ஒரு ஸ்க்ரூ வழியாக இணைக்கப்பட்டு இதில் லாக் நட்டு இருக்குது. இது ஃப்ரேமில் நுழைஞ்சி நமக்கு லாக் பண்ணுறது யூஸ் ஆகுது. முதல்ல ஸ்லைடை நகர்த்தி நம்ம கீழே இருக்கிற அந்த தாடை பகுதியை பொருளில் படிய வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளாம்பை லாக் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை திருக்கி நகர்த்தினோம்னா ஸ்லைடு மேலும் நகர்ந்து சரியாக அந்த ஒர்க் பீஸ் மேலே படிஞ்சு உட்காரும். ஸோ இந்த மாதிரி உட்காரும் பொழுது நமக்கு அளவுகள் சரியான முறையில் கிடைக்கும். ஸோ மெயின் ஸ்கேலில் 1 மில்லிமீட்டர் டிவிஷன் இருக்குது. வெர்னியர் ஸ்கேல் நீளம் 49 மில்லிமீட்டர். இந்த 49 மில்லிமீட்டரும் நமக்கு 50 சமபாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஆகையால் ஒரு டிவிஷன்றது நமக்கு 49 அந்த டிவிஷன்ஸ் நமக்கு கொடுக்கும்போது 50.09 மில்லிமீட்டர் அப்படின்றது நம்ம டிவிஷனில் நம்ம நார்மலாக சொல்கிறோம். ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கும் வெர்னியர் ஸ்கேலில் அந்த டிவிஷனுக்கும் உள்ள வித்தியாசம் 1 - 0.98. ஓகே. ஸோ அந்த 40/1 அந்த நம்ம சொல்கிறோம்ல ஒரு டிவிஷன்றது 49/50 போது 0.98 மில்லிமீட்டர்னு காட்டுது. ஸோ அப்போ அந்த 1லேருந்து அந்த 0.98 கழிச்சிட்டோம் அப்படின்னா 0.02 மில்லிமீட்டர். இதுதான் லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சில வெர்னியர் காலிப்பரில் மெயின் ஸ்கேல் 0.5 மில்லிமீட்டர் டிவிஷன் இருக்கும். வெர்னியர் ஸ்கேலில் 12 மில்லிமீட்டர் 25 சமபாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஆகையால் ஒரு வெர்னியர் டிவிஷனானது 12/25 போடும்போது 0.48 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது 0.5ல் 0.48 கழிச்சிட்டோம் அப்படின்னா 0.02 mm நமக்கு கிடைக்கும். ஸோ பொருளோட அளவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல மெயின் ஸ்கேல் ரீடிங்கை குறிக்கணும். அதுக்கப்புறம் வெர்னியர் ஸ்கேலில் உதாரணமாக மெயின் ஸ்கேலில் 10க்கும் 11க்கும் மில்லிமீட்டருக்கும் இடையில் இருந்தால் மெயின் ஸ்கேல் ரீடிங் 10 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெர்னியர் ஸ்கேல் அளவை குறிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலில் டிவிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கோடா, அது எந்த ஒரு கோடு மெயின் ஸ்கேலில் இருக்கிற டிவிஷனோட பொருந்தி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். உதாரணமாக படத்தில் 25வது வெர்னியர் டிவிஷன் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனில் பொருந்துது. அப்போது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் என்ன அப்படின்னா 25. இந்த அளவு 25 × லீஸ்ட் கவுண்டருக்கு பார்த்தீங்களா 0.02 அதால் பெருக்கப்படணும். அப்படி பண்ணும்போது அது 0.5 mm அப்படின்றது கேட்கும். அப்போ படத்தில் காட்டிலும்படி ஒரு வெர்னியர் ரீடிங் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் 10 mm, வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் 0.5 mm. அப்போது டோட்டல் ரீடிங் 10.5 mm அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த வெர்னியர் காலிப்பரை பயன்படுத்தி நம்மளால் அளவுகளை அளக்க முடியும். ஓகே, திருப்பி சொல்கிறோம். வெர்னியர் ஸ்கேலில் கீழே இருக்கக்கூடிய அந்த 2 லெக்குக்கு இடையில் நம்ம ஒர்க் பீஸ் எந்த ஒர்க் பீஸ் அளக்கணுமோ அந்த ஒர்க் பீஸை வச்சு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூவபிள் ஜாவை அந்த ஒர்க் பீஸை நோக்கி நகர்த்தி மேலே இருக்கிற ஸ்க்ரூவை, அதாவது லாக் ஸ்க்ரூவை லாக் பண்ணுறோம். அந்த லாக் ஸ்க்ரூ எந்தது அப்படின்னா அப்போ அந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2வது ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை முதல்ல லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் பீஸில் நகர்ந்து சரியான முறையில் ஒர்க் பீஸ் மேலே ஒட்டிக்கிட்டு சரியான அளவை துல்லியமாக நமக்கு காட்டும். ஸோ அந்த மாதிரி காட்டக்கூடிய அந்த அளவு மெயின் ஸ்கேலில் என்ன காட்டுது அப்படின்றத நம்ம குறிச்சிக்கணும். அது மெயின் ஸ்கேல் ரீடிங். 2வது கீழே வெர்னியர் ஸ்கேலில் டிவிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லைடிங் ஸ்கேல் மேலே அந்த வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் எந்த டிவிஷன் மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் இருக்கிற கோட்டோட நேராக சரியான முறையில் பொருந்துது. ஒரு கோடு தான் அந்த மாதிரி பொருந்தும், அது எதுன்றதை பார்க்கணும். ஸோ அப்போ அது எத்தனாவது கோடாக இருக்கோ அந்த நம்பரை குறிச்சிக்கிட்டு அந்த டிவிஷன்ஸோட 0.02ன்னு சொல்லக்கூடிய லீஸ்ட் கவுண்ட்டை நம்ம மல்டிப்ளை, அதாவது பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய விடையை மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட நம்ம சேர்த்து கூட்டினோம்னா
கிடைக்கக்கூடியது நமக்கு ஒரிஜினல் அந்த பொருளோட ரீடிங். ரைட்டா? இது வெளிப்புற அளவுகளை நம்ம இதில் வச்சு கீழே அழுக்கிறோம். ஸோ அதே மாதிரி மேலே இருக்கிற லெக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா உட்புற அளவுகள் ஒரு வட்டம் துளையோட டயாமீட்டர் அந்த உள்வட்டில் விட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதே மாதிரியே உள்ளே வச்சுட்டு இடது பக்கத்தில் உள்ள ஸ்கேலை வச்சுட்டு வலது பக்கத்தில் இருக்கிற ஸ்லைடிங் ஸ்கேலை நகர்த்தினோம்னா உட்புறத்தில் லாக் ஆகிக்கும். அந்த நகர்த்தி தொட வச்சுட்டு இந்த லாக் ஸ்க்ரூ அது மாதிரி நகர்த்தி ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா சரியான முறையில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் உள்ள அளவுகள் மெயின் ஸ்கேல் ரீடிங் அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸு இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் அது மாதிரி பெருக்கி போட்டு கிடைக்கக்கூடியது நமக்கு என்ன அளவு? உட்புற அளவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது பார்த்திங்களா நமக்கு டெப்த்து மெஷரிங் பிளேடு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அதை வச்சு வெர்டிக்கலாக செங்குத்தாக வச்சு ஒரு துளைக்கு உள்ள அதை அப்படியே நகர்த்தி இறக்கி அதே மாதிரி அந்த துளை கீழே பாட்டம் டச் ஆன உடனே சைடில் லாக் ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள மெயின் ஸ்கேல் ரீடிங்கு வெர்னியர் டிவிஷன் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் இதெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த துளையோட ஆழத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இவ்வாறாக இந்த வெர்னியர் காலிப்பரை பயன்படுத்தி உட்புறம், வெளிப்புறம் மற்றும் ஒரு துளையோட ஆழம் ஆகியவை நம்மளால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வெர்னியர் காலிப்பர். ஸோ இந்த படம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த படத்தை போட்டுட்டு இந்த படத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்து கதை எழுதுகிற மாதிரி நம்ம ஈஸியாக இடது பக்கத்தில் ஒரு லெக் இருக்குது, வலது பக்கத்தில் ஒரு லெக் இருக்குது. ஸோ இதில் இடது பக்கம் உள்ளது ஃபிக்ஸ்டாக இருக்கும், வலது பக்கம் உள்ளது அந்த இடது பக்கம் உள்ள அந்த லெக் உள்ள ஸ்கேல் மேலே நகரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி படத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எளிமையாக நம்மளால் கதை எழுத முடியும். ஓகே, எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது டிஜிட்டல் வெர்னியர். ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர். நம்ம இதை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த வெர்னியர் காலிப்பரோட நம்ம இந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதல்ல ஸ்டீல் ரூல்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? வெர்னியர் காலிப்பருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா காலிப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த காலிப்பரில் 3 வகையான காலிப்பர் நம்ம சொன்னோம். ஒன்று இன்சைடு காலிப்பர், இன்னொன்று அவுட் சைடு காலிப்பர், மூணாவதாக ஜென்னி காலிப்பர். ஸோ 3 வகையான அளவுகள், உட்புற அளவு, வெளிப்புற அளவு, அந்த மாதிரி அளக்கிற மாதிரி எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபீலர் கேஜ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த ஃபீலர் கேஜுன்றது சிலிண்டரில் உள்ள இடைவெளி, சிலிண்டருக்கும் பிஸ்டனுக்கும் இடையே உள்ள இடைவெளி, அதே மாதிரி ஸ்பார்க் ப்ளக்கில் அந்த இடத்துல இடையிலே உள்ள இடைவெளி, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வால்வ்ஸ் நம்ம அது மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இன்லெட் அவுட்லெட்லாம் வால்வ்ஸ் சொல்லுவோம், அந்த வால்வ் ஓப்பனிங்க்கு உள்ளது. ஸோ இந்த மாதிரி இடைப்பட்ட அளவுகளில் ஸ்கேலு மற்றதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது, அளக்க முடியாத இடங்களில் இந்த ஃபீலர் கேலேஜை பயன்படுத்தி நம்ம அந்த கேப்பு கரெக்டாக இருக்கான்றதை சோதனை பண்ணுறதுக்கு அது பயன்படுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிச்சு ஸ்க்ரூ கேஜ்னு பார்த்தோம். ஸோ இந்த பிச்சு ஸ்க்ரூ கேஜ் நமக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா மறை, ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அந்த மறை அளவு, அந்த த்ரெட்டுன்னு சொல்லுவோம்ல, நம்ம அந்த த்ரெட்டை பிச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்றத எளிமையாக விரைவாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிச்சு ஸ்க்ரூ கேஜ் ஆனது நமக்கு பயன்படுத்தப்படுது. ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம ஃபைனலாக இப்போ பார்த்தது வெர்னியர் காலிப்பர். ஸோ இந்த வெர்னியர் காலிப்பர் வச்சு நம்ம ஒரு பொருளோட உட்புற அளவுகள் அளக்கலாம், வெளிப்புற அளவுகள் அளக்கலாம் மற்றும் ஒரு துளையின் ஆழத்தை நம்மளால் இதில் அளக்க முடியும். ஸோ அப்போ 3 வகையான அளவுகளையும் இந்த வெர்னியர் காலிப்பரை பயன்படுத்தி நம்மளால் எளிமையாக அளக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வெர்னியர் காலிப்பர் நமக்கு ஈஸியாக எல்லா அளவுகளையும் கொடுக்க செய்யும். ஸோ இதில் நம்ம அளக்கும்போது சரியான அளவு துல்லியமான முறையில் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம அளக்கும்போது எப்பயும் போல் முதல்ல மெயின் ஸ்கேல் ரீடிங்கை நம்ம இதில் நோட் பண்ணிக்கணும். அந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் அந்த ஜீரோவில் நமக்கு ஸ்லைடிங் ஸ்கேலில் ஜீரோ எதை எதுக்கு முன்னாடி இருக்கோ, ஜீரோ தாண்டி இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற அளவு தான் மெயின் ஸ்கேல் ரீடிங். அதுக்கப்புறம் இந்த வெர்னியரில் இருக்கக்கூடிய டிவிஷன், அந்த ஸ்லைடிங் ஸ்கேலில் இருக்கக்கூடிய டிவிஷன் கோடு எந்த கோட்டோட மெயின் ஸ்கேலில் பொருந்துதோ அந்த டிவிஷனை எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும்? லீஸ்ட் கவுண்ட் என்று அழைக்கக்கூடிய 0.02 அளவோட பெருக்கணும்னா வரக்கூடிய விடையை மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட சேர்த்து கூட்டினா நமக்கு சரியான அளவு, பொருளோட அளவு கிடைக்கும். வெளிப்புற அளவாக இருந்தாலும் உட்புற அளவாக இருந்தாலும் துளையின் ஆழமாக இருந்தாலும் இதே முறையை பயன்படுத்தி எளிமையாக விரைவாக நம்மளால் என்ன பண்ணலாம்? அளவுகளை அளக்க முடியும். ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்குவோம். அடுத்த கிளாஸில் அடுத்தடுத்து உள்ள பொருட்களோட ஆப்ரேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.